மன்னர் தரியுவின் பரந்த பாரசீக பேரரசில் தானியேல் தனது சிறந்த ஆவியினால் மற்ற அனைவரையும் விட உயர்ந்த இடத்தில் இருந்தார். பொறாமை கொண்ட அதிகாரிகள் தானியேலிடம் குற்றம் காண முயன்றனர். ஆனால் அவர் நேர்மையின் சிகரமாக திகழ்ந்தார். அவரை வீழ்த்த மன்னரைத் தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்ற ஒரு புதிய சட்டத்தில் அவர்கள் கையெழுத்து வாங்கினர். மரண தண்டனை காத்திருந்தும் தானியேல் தனது விசுவாசத்தை மறைக்கவோ கடவுளை மறுக்கவோ இல்லை. வழக்கம்போல் எருசலேமை நோக்கி ஜன்னல்களை திறந்து ஒற்றர்களின் கண்முன்னே தன் கடவுளிடம் முழங்காலிட்டு அவர் ஜெபம் செய்தார். சதிகாரர்கள் மன்னரிடம் வந்து மாற்ற முடியாத அந்த சட்டத்தை நிறைவேற்றும்படி வற்புறுத்தினார்கள். மனமுடைந்த மன்னர் தானியேலை காப்பாற்ற முயன்றும் தன் சொந்த சட்டத்தினாலேயே கைகள் கட்டப்பட்டார். சிங்கங்களின் குகைக்கு தானியேல் கொண்டு செல்லப்பட்டார். மன்னரோ கடவுள் அவரை காப்பாரென நம்பிக்கையளித்தார். குகையின் வாசல் பெரிய கல்லால் மூடப்பட்டு மன்னரின் மோதிரத்தால் முத்திரையிடப்பட்டது. அரண்மனையில் மன்னர் உறக்கமின்றி தவிக்க குகைக்குள் கொடிய சிங்கங்களுக்கு நடுவே தானியேல் அமைதியாக இருந்தார். விடியற்காலையில் மன்னர் பதற்றத்துடன் குகைக்கு ஓடிச் சென்று துயரம் நிறைந்த குரலில் தானியேலை அழைத்தார். அதிசயமாக கடவுளின் தூதர் சிங்கங்களின் வாயை கட்டிப்போட்டதாக தானியேல் பதிலளித்தார். அவர் கடவுளை நம்பியதால் ஒரு சிறு கீறல் கூட இல்லாமல் குகையிலிருந்து வெளியே எடுக்கப்பட்டார். சதி செய்தவர்கள் தண்டிக்கப்பட்டனர். மன்னர் தானியேலின் கடவுளின் வல்லமையைக் கண்டார். தானியேலின் கடவுளே உயிருள்ள உண்மையான கடவுள் என்று மன்னர் தரியு புதிய ஆணையை பிறப்பித்தார்.